Hello everyone, this is Safnaj from OhMyMac. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MacOS ஃபைனர் ஆப்பில் இருக்கிற 4 டிஃப்ரென்ஸ் வியூஸை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நான் என்னோடய ஃபைனர் ஆப்பில் OhMyMacன்னு சொல்கிற ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே இருக்கேன். இந்த ஃபோல்டரில் நீங்கள் பார்க்கலும் மேலுக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐக்கன்ஸ், லிஸ்ட், காலம்ஸ் அண்ட் கேலரி. இதான் ஃபைண்டரில் இருக்க 4 டிஃப்ரெண்ட் வியூ டைப்ஸ். என்னுடைய ஃபைண்டரை விண்டோவை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுற டைமில் அந்த ட்ராப் லிஸ்ட்டில் இருந்த ஆப்ஷன்ஸ் இப்போது உங்களுக்கு இப்படி காட்டும். அதாவது இது வந்துட்டு ஐக்கன்ஸ் வியூ, இது லிஸ்ட் வியூ, இது காலம்ஸ் வியூ அண்ட் இது கேலரி வியூஸ். ஸோ இப்போ நான் ஐக்கன் வியூவில் இருக்கேன். இதான் வந்துட்டு டிஃபால்ட் வியூ ஃபைண்டர் ஆப்பில். ஸோ இங்கே நான் வேண்டிய ஃபைல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலும், ஃபோல்டர்ஸை விரும்பின இடத்துல வைக்கலும். இதை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வியூவில் வந்து க்ளீன் அப் அல்லது க்ளீன் அப் பை கைண்ட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கொடுத்துக்கலும். இல்லைன்னு சொன்னால் ஃபைனலில் ரைட் கிளிக் பண்ணி க்ளீன் அப் கொடுத்துவிட்டு அது நார்மலாக ஒரு கிரிட்டுக்கு இருக்கிற ஐட்டம்ஸை செட் பண்ணிக்கும். அதாவது நிறைய ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சாம்னு சொன்னால் இது ஒரு கிரிட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ரோ கொலம்ஸுக்குள்ளே அந்த ஃபைல்ஸோ ஃபோல்டர்ஸை செட் பண்ணிக்கும். அடுத்த ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணி க்ளீன் அப் பை கைண்ட் கொடுத்து விட்டால் ஒவ்வொரு ஃபைல் டைப்ஸாக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோல்டர் ஃபஸ்ட்டுக்கு, தென் CSV ஃபைல், தென் இமேஜஸ், தென் PDF அப்படி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் க்ளீன் அப் பை நேமை கொடுத்து விட்டால் ஆல்ஃபாபெட்ஸ் ஆர்டரில் ஃபோல்டரில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்துக்கு ஷார்ட் ஆகும். இது எகெயின் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வியூக்குள்ளே வந்து ஷார்ட் நான் கொடுத்து விட்டு நீங்கள் விரும்பின மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விரும்பின இடத்துல விரும்பின ஃபைல்ஸ்களை வச்சுக்கலாம். அதோட உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஷார்ட் பண்ணுறதுக்கு. நேம், கைண்ட், டேட் மாடிஃபை, டேட் எடிட், சைஸ் படி நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மெயின் வியூவை பற்றி பார்ப்போம், லிஸ்ட் வியூ. ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி லிஸ்ட் வியூக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கே இப்படி காட்டும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டேபிள் லுக்கில் இந்த வியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலும் சில கொலம்ஸ் வந்து டேட் மாடிஃபைட், சைஸ், கைண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கொலம் செட் பண்ணிக்கலும். ரைட் கிளிக் பண்ணி டேட் கிரியேட்டட் கொலம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டேட் மாடிஃபை, டேட் கிரியேட்டட், சைஸ் அண்ட் கைண்ட். ஸோ இந்த வியூவில் நீங்கள் எப்படி ஒரு ஃபோல்டரில் நேவிகேட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகணும்னு சொன்னால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸை சிம்பிளாக ஒரே வியூவில் பார்க்கலும். இங்கே நீங்கள் எப்படி உங்களோட ஃபைல்ஸ் ஓ ஃபோல்டர்ஸை ஷார்ட் பண்ணலாம்னு சொன்னால் சிம்பிளி நீங்கள் நேம் படி ஷார்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இருக்க ஏரோவை கிளிக் பண்ணி விடலாம். ஸோ இது ஆல்ஃபாபெட்டிக்ஸ் ரிவர்ஸில் உங்களுக்கு காட்டுது. இப்போ ஆல்ஃபாபெட்டிக்ஸ் A to Z ஆர்டரில் இருக்குது. அதே மாதிரி டேட் மாடிஃபைடை கொடுத்து ஷார்ட் பண்ண வேணும்னு சொன்னால் அந்த கொலமை கிளிக் பண்ணி அசெண்டிங் ஓ டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலும். அதே போல் தான் சைஸ். அடுத்த வியூ கொலம் வியூ. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி இந்த கொலம் வியூஸை எடுத்துட்டேன். ஸோ பேசிக்காக நம்மளோட பேரண்ட் ஃபோல்டர்லேருந்து நம்முடைய சைல்ட் ஃபோல்டர்லேருந்து இது அப்படியே உங்களுக்கு கொலம்ஸாக காட்டும். ஸோ இப்போ நான் OhMyMac ஃபோல்டரில் இருக்கிறேன். இந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறப்போ அதோட டீட்டெயில்ஸ் காட்டும். அதாவது அந்த இமேஜ் சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலும். அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணின டேட், மாடிஃபைட் பண்ணின டேட் அண்ட் அதோட இன்னும் சில டீட்டெயில்ஸ். அண்ட் அந்த PDF ஃபைல் ஓப்பன் பண்ணால் அந்த PDF ஃபைல் க்ரியேட் பண்ணப்பட்ட டேட், அந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ண லிங்க் இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலும். ஸோ இந்த வியூவோட யூசேஜ் என்னென்னு சொன்னால் நீங்கள் குயிக்லி நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட் ஃபோல்டர்லேருந்து நிறைய சப் ஃபோல்டர்ஸுக்குள்ளே நேவிகேட் பண்ணுற ஒரு சினாரியோ இருக்கும்னு சொன்னால் இந்த வியூ யூஸ் பண்ணி குயிக்லி நீங்கள் நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். OhMyMac அண்ட் வீடியோ 4 அண்ட் டாக்ஸ் அண்ட் அந்த ஃபைலை நீங்கள் குயிக்லி ரிவ்யூவும் பண்ணி பார்த்துக்கலும். ஸோ வாங்க அடுத்த வியூவை பார்ப்போம், கேலரி வியூ. ஸோ கேலரி வியூ எப்போ யூஸ் ஆகும்னு சொன்னால் ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு நிறைய இமேஜஸ் இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்பம் ஃபோல்டர்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸில் இருக்க இமேஜை நீங்கள் ஈஸியாக ஒரே வியூவில் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த கேலரி வியூ உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே இந்த ஃபோல்டரில் என்கிட்ட செவரல் இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் சிம்பிளி அதை இங்கே கீழுக்கு கொடுத்துருக்காங்க. நான் 1 image to 1 image சிம்பிளி நேவிகேட் பண்ணி அந்த இமேஜஸை பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரைட் சைடில் அந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. க்ரியேட் பண்ணப்பட்ட டேட், மாடிஃபை பண்ணப்பட்ட டேட் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த கேலரி வியூவில் இருக்கிற
அந்த ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஐகான்ஸ் வியூலையும் வேணும்னு சொன்னால் ஃபைண்டர் வியூவில் வந்து ஷோ ப்ரீவியூவை கொடுத்து விட்டால் இங்கே ரைட் சைடில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடில் appear ஆகும் லைக் திஸ். அண்ட் அடுத்த விஷயம், நீங்கள் இந்த 4 வியூஸையும் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் அதை ஒரு பர்சனலைஸ்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தால் நீங்கள் வியூவில் வந்து ஷோ வியூ ஆப்ஷன்ஸை கொடுத்து விட்டால் இங்கே இப்போ நம்ம ஐகான்ஸ் வியூவில் இருக்கோம். ஐகான்ஸ் வியூக்குரிய செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே appear ஆகும். இப்போ ஐகான் சைஸ் 65x65 இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேஸிங் நீங்கள் கூட்டிக்கலாம். இந்த பெர்டிகுலர் ஃபோல்டரை எப்படி குரூப் பண்ணப்பட்டிருக்கணும், எப்படி சார்ட் பண்ணப்பட்டிருக்கணும்ன்றதை கூட நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே போல் டெக்ஸ்ட் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் லேபிள் போர்ஷன், அதாவது ஃபைல் நேம் வந்துட்டு பாட்டமில் இருக்கணுமா இல்லை ரைட்டில் இருக்கணும்னு சொல்லி அதையும் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், பேக்ரவுண்ட், இந்த ஃபைண்டரோட பேக்ரவுண்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடுத்த வியூ லிஸ்ட் வியூ போனால் இங்கே இன்னும் சில ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையான கலம்ஸை இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐக்கனோட சைஸை வந்துட்டு நீங்கள் பெருசாகிக்கலாம், சின்னதாகிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்த வியூவில் போனால் அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் மாறும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் சைஸ் நீங்கள் வேணும்னு சொன்னால், அதே மாதிரி கேலரி வியூக்கு போகிறப்போ கேலரி வியூவோட ப்ரீவியூ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிடலாம். அதாவது கீழே அந்த தம்ப்நெயில் சைஸ் இதை நீங்கள் ஸ்மாலாக கொடுத்து விட்டால் இங்கே இது செட் ஆகிடும். அதே மாதிரி மீடியம், லார்ஜ் உங்களுக்கு தேவையான சைஸில் அந்த தம்ப்நெயிலை செட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் ஃபீச்சர்ஸ், நீங்கள் லிஸ்ட் வியூவில் இருக்கிறப்போ குரூப் பண்ணி கூட உங்களோட ஃபோல்டர் கண்டென்ட்ஸை பார்த்துக்கலாம். அதாவது வியூவில் வந்து யூஸ் குரூப்ஸ் கொடுத்து விட்டால் இப்போ உங்களோட ஃபோல்டர்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபைல் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு குரூப் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோல்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படி அது ஃபார்மேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வியூக்கு வந்து குரூப் ஆகி அந்த குரூப் எப்படி குரூப் ஆகணும்னா கைண்டுன்னு கொடுத்துக்கலாம், இல்லை டேட் படி நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ டுடே இந்த ஃபைல்ஸ் அவ்வளோ இந்த ஃபோல்டரில் ஆட் ஆகிருக்குது. லாஸ்ட் 7 டேஸில் இந்த 2 ஃபைல்ஸும் இந்த ஃபோல்டரில் அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபைண்டர் ஆப்பில் இருக்க 4 மெயின் வியூஸை பற்றி. ஸோ நீங்கள் எந்த வியூவை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி ஐக்கன்ஸ் வியூ தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் நான் பெரிய ஃபோல்டருக்குள்ளே நெவிகேட் ஆகணும்னு சொன்னால் லிஸ்ட் வியூ இல்லாட்டி காலம் வியூ போவேன். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் நிறைய ஃபோட்டோஸ் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் டெஃபினெட்லி கேலரி வியூ தான் போவேன். இந்த மேக் பேசிக்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஃபைண்டர் ஆப்பில் இருக்க 4 வியூஸை பற்றி. இன்னொரு மேக் பேசிக்ஸ் வீடியோவோட உங்களை சந்திருக்கிறேன். அது வரையும் குட் பை.